இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று இறைவார்த்தை கேட்டு. இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு பெயரிலே நல்வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள். வாய்ஸ் ஆஃப் காட். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு அவர் பேசுகிறவராய், பேசிக்கொண்டிருக்கிறவராய், உறவாடி கொண்டிருப்பவராய் இருக்கிறார். நம்மோடு பேசுகிற ஆண்டவர் இதோ இந்த நாளிலே நமக்கு கொடுக்கின்ற இறை வார்த்தை, இந்த உயிருள்ள இறை வார்த்தையை நாம் கவனிப்போம். திருப்பாடல்கள் 34வது அதிகாரம் 10வது வசனத்தை ஆண்டவர் காட்டுகின்றார். திருப்பாடல்கள் 34:10. சிங்க குட்டிகள் உணவின்றி பட்டினியிருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது. ஆண்டவரை நாடுவோருக்கு, நம்மை படைத்தவரை, நம்மை உருவாக்கினவரை, நம்மை ஒவ்வொரு நாளும் பேச காத்து கொண்டிருக்கிறவரை நாடுகிற பொழுது, தேடுகிற பொழுது நமக்கு எந்த நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்க நேரிட்டாலும், சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்க முடியுமா? காட்டுக்கே ராஜாவான அந்த சிங்கம் தன்னுடைய குட்டிகளை பட்டினியில் கிடக்க விடுமா? விடாது. எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சிக்கிறே கொண்டு வந்து அந்த சிங்கக்குட்டிகளுக்கு, அந்த குட்டிகளுக்கு உணவாக கொடுக்கும். அப்படியே நேரிட்டாலும், சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு, ஆண்டவரே நீர்தான் எனக்கு துணை, இந்த உலகிலே உள்ள எல்லாரை காட்டிலும், இந்த உலகில் உள்ள எல்லா பொருட்களை காட்டிலும், இந்த உலகில் உள்ள எல்லா மனிதர்களை காட்டிலும் ஆண்டவரே நீர்தான் எனக்கு துணை, நீர்தான் எனக்கு உயிர் கொடுத்தவர், நீர்தான் என்னை வழி நடத்துகிறவர் என்று யார் ஆண்டவரை நாடி செல்கிறார்களோ, படைத்த அந்த தேவனை நாடி செல்கிறார்களோ, அவர்களுக்கு எந்த நன்மையும் குறைவுபடாது. மருத்துவர்களுக்கு மேலான மருத்துவராகிய ஆண்டவரை நாடி தேடுகிற பொழுது, இந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யார் யார் நாடி தேடி ஓடி வந்தார்களோ அவர்கள் வெறுமையாய் சென்றதில்லை, குறைவுகள் நிறைவோடு சென்றார்கள், நோயுற்றவர்கள் குணம் பெற்று சென்றார்கள், மன அமைதி இல்லாமல் இருந்தவர்கள் மன அமைதியுடன் சென்றார்கள். பெரும்பாடு உள்ள பெண் மருத்துவர்களிடம் செல்ல அழித்தும் குணமாகாததால் ஆண்டவரை நாடி தேடி வந்துகிற பொழுது, அவருடைய ஆடையை தொட்ட பொழுது அவள் குணமடைந்தாள். எல்லா மருத்துவர்களுக்கு மேலான மருத்துவராய் இருக்கிறவர் நம் ஆண்டவர். அவரை நாடி செல்கிறவர்களுக்கு எந்த நன்மையும் குறைவுபடாது. எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுகிறவர் ஒருவர் இருக்கிறார், அவர்தான் நம் ஆண்டவர். நம்மை படைத்தவர், நம்மை காண்கிற தேவன், ஒவ்வொரு நாளும் நம்மோடு உறவாடுகிற தேவன். அவரை நாடுகிற செல்கிற பொழுது நமக்கு எந்த நன்மையும் குறைவுபடாது. மேலுமாக நாம் பார்க்கிறோம், அதே திருப்பாடல்களில் 23:1 ஆண்டவரே என் நாயன், எனக்கு ஏதும் குறைவில்லை என்று சங்கீத ஆசிரியர் பாடுகிறார். அவர் ராஜாதி ராஜா, அந்த நாட்டுக்கெல்லாம் தலைவர். அவரிடம் இல்லாதது ஒன்றும் இல்லை, எல்லாம் இருக்குது. இருந்தாலும் அவர் ஆண்டவரை தேடுகிறார். ஆண்டவர் தான் என் நாயர், என்னை வழி நடத்துகிறவர், என்னை மேய்க்கிறவர், எனக்கு பசும்புல் மேய்ச்சலில் காட்டுகிறவர் ஆயர், அவர்தான், ஆண்டவர்தான் என் ஆயர் என்று அறிக்கை செய்கிறார். அன்பானவர்களே, மேலுமாக 23:2-3 நாம் பார்க்கிறோம், பசும்புல் வெளி மேய்ச்சலில் என்னை இளைப்பாற செய்கின்றார், நீர்நிலைக்கு என்னை அழைத்து செல்கின்றார், எனக்கு புத்துயிர் ஊட்டுகிறார் என்று சங்கீதக்காரர் தாவீது பாடுகிறார். அன்பானவர்களே, நமக்கும் நம் வாழ்வுக்கும் பசும்புல் மேய்ச்சலை காட்டுகிறவர்,
நமக்கு உண்ண உணவு கொடுக்கிறவர், நமக்கு தேவையானதை அவ்வப்போது செய்கிற ஆண்டவர், நம்மை படைத்தவர், நம்மை உருவாக்கினவர். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு, நம்மை படைத்த ஆண்டவரை நாடுகிற பொழுது நமக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அநேக பிள்ளைகள் பலவிதமான குறைகளோடு இருக்கலாம். ஆண்டவரை தேடுகிற பொழுது அந்த குறைகள் எல்லாம் நிறைவாகும், எல்லா நோய்களும் அகன்று போகும், எல்லா பிரச்சனைகள், கண்ணீர், கவலைகளை மாற்றுகிற ஒருவர் உண்டு. அவரை தேடி நாடி செல்கிற பொழுது ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆண்டவர் மகிழ்ச்சியின் தைலத்தினால் அபிஷேகம் செய்வார். அதுதான் பாடுவோம். என் ஆண்டவரே, இனி எனக்கு என்ன குறை, என் ஆண்டவரே. ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை நாடி தேடி செல்கிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று இதோ எங்களுக்கும், இதோ இதை கண்ணு பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் எல்லா நன்மைகளையும் செய்ய வல்லவராய் இருக்கிறேன், எல்லா குறைவுகளையும் நீக்க வல்லவராய் இருக்கிறேன். ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியம். எல்லா கண்ணீர் கவலைகளையும் மாற்றும், எல்லா பலவீனங்களை மாற்றும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன். எங்கள் அருமை இயேசுவின் அற்புத பெயரிலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.